வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல 4வது லா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 3 லா பார்த்துட்டோம். இப்போ 4வது லா என்னது? கே லுசாக் லா ஆஃப் gaseous வால்யூம். இது பார்ப்போம். அதுக்கப்புறம் 5வது அவகேட்ரோ லாஸ் பார்த்தா முடிஞ்சிரும். ஓகேயா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கே லுசாக் லா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, the gases, when gases combine or gases can produce during a chemical reaction, they do so in a simple ratio by volume அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? what they given? when gases combine, ஒன்னு gas combine ஆகணும் or produce okay, produce ஆகணும் in a chemical reaction, they do so in a simple ratio by volume. வால்யூமா இருக்கணும். சிம்பிள் ரேஷியோ பை வால்யூமா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? ஹோல் நம்பராகவும் இருக்கணும். ஓகே, தட் மஸ்ட் பி a ஹோல் நம்பராகவும் இருக்கணும். சரியா? ரைட். ரெண்டாவது, இது எப்ப அப்ளிகபிள் அப்படின்னா, if all the gases are provided at same temperature and pressure. அப்ப இந்த டெம்பரேச்சர் பிரஷர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும் அப்படின்ற. புரியுதா? சேமா இந்த டெம்பரேச்சர் பிரஷர் கண்டிஷன்ல இருக்கும்போது when gases combines or produce in a chemical reaction, they do so in a simple ratio by volume அப்படின்ற. சரியா? அது எப்படி ஹோல் நம்பரா இருக்கும்? if all the gases are provided at same temperature and pressure. இதுதான் என்னது? கே லுசாக் லா சொல்லக்கூடிய விஷயம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, when hydrogen which will be reacting with chlorine, what it forms? 2HCl. it's a balanced form of equation. கரெக்ட்டா? அப்போ முன்னாடி 1, இங்க 1 அங்க 2. அப்ப 1 volume of hydrogen combined with 1 volume of chlorine forming 2 volume of HCl. அப்ப இது என்ன? 1:1 அப்படிங்கிற சிம்பிள் ரேஷியோல என்ன இருக்கு? chemical reaction taking place, so they combine in a chemical reaction, they do so in a simple ratio by volume. புரியுதா? அதுதான் என்ன சொல்ல வராங்க? கே லுசாக் லா அப்படின்றாங்க. அப்ப இங்க என்ன ரேஷியோ இருக்கும்? 1:1:2 ப்ராடக்ட்டோட சேர்த்து. கிளியர்? 1:1:2 அப்படிங்கிற ரேஷியோவை ஃபாலோ பண்ணுது அப்படின்றாங்க. கிளியர்? ரைட். அடுத்து பாருங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன்னா, when nitrogen which will be reacting with hydrogen, what it forms? It forms 2 molecule of ammonia. If you balance this equation, இங்க 2 நைட்ரஜன் இருக்கு, இங்க 2 நைட்ரஜன் இருக்கு. அப்ப 2 நைட்ரஜன் ஹைட்ரஜன் 6 வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? 3 ஹைட்ரஜன். கிளியர்? வெரி சிம்பிள். Now you can see, so 1 volume முன்னாடி stoichiometry 1 தானே. So 1 volume of nitrogen combined with the 3 volume of hydrogen to form 2 volume of ammonia. அப்ப இது என்னது? ஒரு சிம்பிள் ரேஷியோல இருக்கா? அப்ப என்ன ரேஷியோ? 1:3:2. இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணுதா? கிளியர்? So when the gases combine or produce in a chemical reaction, they do so in a simple ratio by volume. That's it. இதான் என்னது? கே லுசாக் லா சொல்லக்கூடிய விஷயம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லிட்டர் ஆஃப் நைட்ரஜன். அப்ப என்ன வரும்? ஒரு 30 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன், 20 லிட்டர் ஆஃப் அம்மோனியா அப்படின்னா இது என்ன ரேஷியோ ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்பாங்க. அப்போ 10:30:20. What is that? It follows 1:3:2. Same ratio will be followed here. Clear? இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணுதா? கிளியரா? அப்ப கே லுசாக் லாவை ஒபே பண்ணுது அப்படின்னு அர்த்தம். கிளியர்? ரொம்ப சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். இப்போ சப்போஸ் ஒரு
100 ml of hydrogen, okay, reacting with this with 50 ml of oxygen, and they form 100 ml of water வெச்சுக்கலாம். சரியா? அப்ப 100 ml அப்படிங்கிறது ஒரு வால்யூம், கரெக்ட்டா? அப்ப இது என்னது 50 mlங்கிறது ஒரு வால்யூம், கரெக்ட்டா? இது 50 mlங்கிறது ஒரு வால்யூம் வச்சுட்டா 1 volume of oxygen will react with the 2 volume of hydrogen. Clear? We know the reaction. எப்படி இருக்கும் reaction? 2H2 plus O2 gives 2H2O, correcta? அப்ப என்னது 2 volume of hydrogen, 2 volume of hydrogen, 1 volume of oxygen. Yes, it forms 2 volume of, what is that? Water molecule. Is it clear? அப்ப இது என்ன ratio follow பண்ணுது? 2:1 அப்படிங்கிற ரேஷியோவா it follows, கரெக்ட்டா? அப்ப இது ஒரு சிம்பிள் ரேஷியோவா இருக்கு. So that it follows Gay Lusaac law of gaseous volume அப்படினு சொல்றோம். புரியுதா? Note it down, then we'll move on to next thing called Avogadro's law. சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து மூவ் பண்ணலாமா? What is that? Avagadro law. Avagadro law என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். It's a hypothesis. இது a hypothesis தான். The Avagadro hypothesis அப்படின்னு கூட சொல்லலாம். Clear? Avagadro law or Avagadro hypothesis அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? Avagadro law or Avagadro hypothesis அப்படின்னு சொல்லலாம். Clear? Right. So Avagadro found that a smallest particle of a gas, ஒரு smallest particle of a gas எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாரு அப்படின்னா, they can exist independently is a molecule, not that of atoms. Atoms இல்லாதெல்லாம் molecules அப்படின்னு assumption கொடுத்தார். கிளியர்? அவர் கொடுத்த assumption தான் ஃபாலோ பண்றோம் Avogadro's law. Avogadro's law, what is that Avogadro law? அதாவது the smallest particle of a gas which can exist in a independently as a molecule, not that of atoms. அப்போ volume of gases which will be considered as a number of molecules. அப்போ volume of gasங்கிறது எப்படி ரிலேட் பண்ணலாம்? number of molecules ஓட ரிலேட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தார். that is called Avogadro law சொல்ல வருது. சரியா? இப்போ Avogadro law படி என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்ன சொல்ல வர்றாரு Avogadro lawல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so equal volume of, which is called equal volume of all the gases contains equal number of molecules. புரியுதா? So equal volume of all the gases contains equal number of molecules. எப்போ? If the physical conditions are same. புரியுதா? physical conditions சேமா இருக்கும்போது தான் எப்படி இருக்கும்? இது equal அப்படின்றாங்க. அதாவது equal volume of all the gases contains equal number of molecules at temperature and pressure is equal. ஓகே, அப்ப ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கேஸ் எடுத்திருக்கேன். யூ கன்சிடர் இட்ஸ் a gas. இது வந்து ஒரு 100 ml மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய கேஸ்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்ரஜன் கேஸ் எடுத்திருக்கேன், 100 ml எடுத்திருக்கேன். சரியா? ரைட். அதே மாதிரி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதே டெம்பரேச்சர் பிரஷர் கண்டிஷன்ல ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் நைட்ரஜன் கேஸ். அதுவும் எவ்வளவு? 100 ml தான் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ இங்க ஒரு 1000 molecules இருக்கு அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் 1000 molecules will be existing here itself அப்படின்றது. புரியுதா? அப்போ வால்யூம் சேம். ஓகே, which means that equal volume of all the gases, அது ஹைட்ரஜனா இருக்கலாம், நைட்ரஜனா இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடா இருக்கலாம், அமோனியாவா இருக்கலாம், மீத்தேனா இருக்கலாம், whatever it may be, எந்த கேஸா இருந்தாலும் contains equal number of molecules. எப்போ? at same temperature and pressure conditions. புரியுதா?
same temperature and pressure conditionsல number of molecules ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கொடுக்கிறார். புரியுதா? அவகேட்ரோனுடைய லா இதான். So equal volume of all gases contains equal number of molecules at same temperature and pressure condition. சரியா? பிரஷரும் டெம்பரேச்சரும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா 100 ml ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா எத்தனை மாலிகூல் இருக்கோ அதே மாதிரி 100 ml நைட்ரஜனே இருக்கும் அதே டெம்பரேச்சர் பிரஷர்ல. புரியுதா? இப்போ இதுக்கு பதிலா நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் அ கார்பன் டை ஆக்சைடு CO2 எவ்வளவு எடுத்துக்கிறேன்? அதே 100 ml எடுத்துக்கிறேன். புரியுதா? அப்ப 100 ml நான் எடுத்தேன் அப்படின்னா என்ன இருக்கும்? I will be getting same molecule of gas. Clear? புரியுதா? Very very simple and important also. சரியா? Right. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதாவது 2 molecules of hydrogen will be reacting with 1 molecule of oxygen. It forms 2 molecule of water molecule. Clear? இப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ 1 molecule of hydrogen அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 volume of hydrogen. ஓகேயா? இது வந்து அப்ப 2 volume of hydrogen, 1 volume of oxygen, then 2 volume of water will be produced. Clear? இப்ப 2 volume, இப்ப இது வந்து 1 volume எடுத்திருக்கேன் plus another volume. என்ன எடுத்துக்கிறேன் இப்ப நான் என்ன எடுத்துட்டு இருக்கேன்? ஹைட்ரஜன் தான் எடுத்துட்டு இருக்கேன். கிளியர்? இப்ப இது வந்து ஹைட்ரஜன். அப்ப இது ஒரு 1 volume of hydrogen, இது 1 volume of hydrogen. இதுவும் ஹைட்ரஜன் தான், இதுவும் ஹைட்ரஜன் தான். ஏன்னா 2 volume of hydrogen சொல்லிருக்கோம் இல்லையா? பிளஸ் வேற என்ன? 1 volume of oxygen. அப்ப ஆக்ஸிஜன் எங்க எடுத்துக்கலாம்? இங்க எடுத்துக்கலாமா? சோ அதுவும் எவ்வளவு எடுத்திருக்கேன்? 1 volume தான் எடுத்திருக்கேன். கிளியர்? ஓகே. அப்ப இதுல எத்தனை நம்பர் ஆஃப் கேसेस இருக்கோ, எத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல் இருக்கோ அதே தான் இதுலயும் இருக்கும். இதுல எத்தனை நம்பர் ஆஃப் கேसेस இருக்கோ, மாலிக்யூல் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் இங்க இருக்கும். கிளியர்? பிகாஸ் எல்லாத்துலயும் என்னது? வால்யூம் இஸ் சேம். ஓகே. அப்ப கேसेस டிஃபரண்ட் கேसेसா இருக்கலாம். ஆனா வால்யூம் சேமா இருந்தது அப்படின்னா சேம் டெம்பரேச்சர் பிரஷர் கண்டிஷன்ல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் சேமா இருக்கும். கிளியர்? ஓகே. இப்போ இதெல்லாம் கம்பைன் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது? 2 molecules of water. அப்ப என்ன ஃபார்ம் பண்றோம்? We form a 2 molecules of water. Clear? That's what I given that in a big. Okay? Big what is that? Cube la கொடுக்கிறேன். இப்போ suppose 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓகேயா? அப்ப இங்க ஒரு 5, இங்க ஒரு 5 மாலிக்யூல், இங்க ஒரு 5 மாலிக்யூல் இருக்கும். அப்ப எவ்வளவு வரும் டோட்டலா? இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? 5 molecule of hydrogen, 5 molecule of another hydrogen, then இங்க என்ன இருக்கும்? 5 molecule of what is that? Oxygen கிடைக்கும். அப்ப இங்க என்ன கிடைக்கும் டோட்டலா? so 2 into volume. அப்ப 1 volumeக்கு 5 moleculesனா 2 volumeக்கு எவ்வளவு இருக்கும்? which consists of 1 2 3 4 5 6 7 8 9 10. That's it. Clear? சொல்ல புரியுதா? அப்ப 1 volume of ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 5 மாலிகூல் வச்சுக்கலாம். இன்னொரு 5 மாலிகூல் அப்ப டோட்டல் 10 மாலிகூல். அப்ப 10H2 எடுத்துக்கிறோம். கரெக்ட்? ரைட். அப்போ ஆக்ஸிஜன் எவ்வளவு? 5 மாலிகூல் தான் சொல்லிருக்கோம். அப்ப 5O2. what it forms? so அப்ப H2O அப்படினு கொடுத்தா again 10 தான். clear? why it is 10? we can balance this equation. 10 into 2 20 hydrogen. so 5 into 2 10. so 10 oxygen. that's it. clear? the equation is balanced. புரியுதா? அப்போ equal volume of gases contains equal number of molecules at same temperature and pressure condition. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? அதான் அவகேட்ரோ லா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். புரியுது இல்லையா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 100 ml of nitrogen gas எடுத்துக்கிறேன். இது எப்படி எடுத்துக்கலாம்? which consists of n molecule. எவ்வளவு மாலிக்யூல் நமக்கு தெரியாது. that's what I can take as n molecule எடுத்துக்கேன். சரியா? ரைட். இப்போ இதே 100 ml of oxygen gas. அதுல எவ்வளவு இருக்கும்? n molecule தான் இருக்கும். கரெக்ட்டா? according to Avagadro's law. clear? இப்போ 100 ml of carbon dioxide. இதுல எவ்வளவு இருக்கும்? which consists of n molecule தான். clear? n molecule தான் இருக்கும். clear? n molecule of nitrogen, oxygen, hydrogen, whatever it may be. okay? எதுவும் வேணா இருக்கலாம். இப்போ 100 ml of hydrogen which consists of n molecule.
புரியுதா? ரைட். இப்போ சப்போஸ் இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 50 ml ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா எவ்வளோ இருக்கலாம்? அதில் பாதி தானே. 100 mlக்கு n மாலிக்யூல்னா 50 mlக்கு n/2 மாலிக்யூல்ஸ். புரியுதா? n/2 மாலிக்யூல்ஸ் இருக்கும். புரியுதா? இப்போ சப்போஸ் இது இல்லாம 200 ml ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு எவ்வளவு இருக்கும்? அதாவது n மாலிகூல்ங்கிறது which consists of 100 ml. அப்ப 200 ml னா 2n. கிளியர்? புரியுதா? ரைட். இப்போ சப்போஸ் 25 ml ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா இருக்கும் n/4. That's it. கிளியர்? n/4 மாலிக்யூல்ஸ் இருக்கும். n/4 மாலிக்யூல்ஸ் இங்க லொகேட் ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதான் என்னது? அவகாட்ரோஸ் லா அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட லாஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ், லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் முடியுது. ஸோ அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமாக பேலன்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் கிளீன், கோ கிரீன். நன்றி, வணக்கம்.